ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய எக்ஸல் ஷீட் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகாத பட்சத்தில் அது எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த எக்ஸல் ஷீட்டு வந்துட்டு செட்டிங்ஸ் எல்லாம் வந்து மாற்றிட்டீங்க. ஃபஸ்ட்டு மாதிரி ஒர்க் ஆகல, கால்குலேஷன் வந்து மாறி போச்சு, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணால் வேறு மாதிரி வருது. இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த எம்எஸ் ஆஃபீஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறப்ப எப்படி வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருந்தோ அதே மாதிரி உங்களால் கொண்டு வர முடியும். இதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்க ரெஜிஸ்ட்ரியில் போய்ட்டு சின்ன செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அதுக்கு முன்னால் உங்களுடைய எம்எஸ் ஆஃபீஸ் வந்து என்ன வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இதை நான் வந்து எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த ஃபைலில் போய்ட்டு கீழே வந்துட்டு இந்த அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை வந்து எப்படி செலக்ட் பண்ண வாட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்எஸ் ஆஃபீஸில் என்ன வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே காட்டிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2019 வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து வேறு வெர்ஷன் கூட வச்சுருக்கலாம். 2007 வச்சுருக்கலாம், 10 வச்சுருக்கலாம், இல்லாட்டி வந்து 21 வச்சுருக்கலாம், இல்லாட்டி வந்து இங்கே வந்து இருக்கிற மாதிரி 19 கூட வச்சுருக்கலாம். இதில் நீங்கள் எந்த வெர்ஷனாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் வந்து சேம் செட்டிங்ஸ் தான் இப்போ நம்ம பண்ணக்கூடியது. ஓகே, இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி வந்து எக்ஸலில் வந்து டிஃபால்ட் செட்டிங் கொண்டுட்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சர்ச்சில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். REGன்னு கொடுத்தாலே மேலே வந்துடும். இதில் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரி எடிட்டர்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். நீங்கள் ஓப்பன் பண்ண வாட்டி இப்படி தான் வந்துட்டு உங்களுடைய டிஃபால்ட் செட்டிங் வந்து இருக்கும் ரெஜிஸ்ட்ரியில். இதில் வந்துட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், HKey கரண்ட் யூஸருங்கிறது. இதை வந்து இப்படி இந்த நேராக வந்து இந்த ஏரோவை கிளிக் பண்ணிடுங்க. கீழே வந்து இந்த மாதிரி ட்ராப் டவுன் ஆகிரும். இதில் வந்துட்டு சாஃப்ட்வேர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக இந்த ஏரோவை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்துட்டு இந்த மைக்ரோசாஃப்ட்னு இருக்கும். அதே மாதிரி ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோவை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. அது கீழே வந்து ட்ராப் டவுன் ஆகும். இதில் வந்துட்டு ஆஃபீஸுங்கிறது ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸல் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ டெலீட் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸலில் எப்போல்லாம் ப்ராப்ளம் வருதோ, ஃப்ரீஸ் ஆகுது, இல்லாட்டி வந்து நாட் ரெஸ்பாண்டிங் வருது, இல்லாட்டி கிளிக் பண்ணுறப்போ ஓவர் ரைட் ஆகிடுது, இல்லாட்டி செட்டிங்ஸ் வந்து மாற்றிட்டோம், இந்த மாதிரி எக்ஸலில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப எப்படி செட்டிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் இதை வந்து எஸ் கொடுத்துட்டு டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து எல்லாமே நான் வந்து, அதாவது ஓல்டு செட்டிங் என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே எனக்கு வந்து இப்போ டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து நான் ரீஓப்பன் பண்ணுறேன். சர்ச்சில் போய்ட்டு அதே மாதிரியே எக்ஸல்னு கொடுத்துட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறப்ப என்ன செட்டிங் இருந்துச்சோ அதே செட்டிங் வந்து எனக்கு டிஃபால்ட் இப்போ வந்துருச்சு. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சர்வீஸ் இன்ஜினியர் இருந்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.